நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துவோமா. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகா பிரதான ஆசாரியராய் எங்களுக்கு முன் சென்றவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தாமே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்காய் நீர் உண்டு பண்ணினவரே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்மிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் முகத்தாட்சியம் இல்லாதவர். பரிதானம் அவரிடத்தில் செல்லாது. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், ஏழைகளின் தெய்வம், ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவரே, அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுகிறவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி செலுத்துகிறோம் சாமி. இது கர்த்தருடைய பரிசுத்த நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள், இது மகிமையின் நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி ஆவியானவர் கிருபை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதிலும் மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அடியாளின் வலது பார்சத்திலே பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றர வாளன் மகா தீர்க்கதரிசியானவராய் நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர், மகிமையை அணிந்து கொண்டிருக்கிறவர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்றவரே நன்றி செலுத்துகிறோம். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர், யோசனையிலே பெரியவர், தாம் ஒருவரே ஞானமுள்ள கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்திலே வரிசையாய் நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த இடம் முழுவதிலும் மைக் செட்டிலும் அடியால் மேலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம், பரிசுத்தரின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானவரே, அடியாளை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு.
இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. எல்லாரும் சேர்த்து பாடலாமே. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகளாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. ஆமீன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஏசப்பா, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் நதி போல அன்பு ஊற்றப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் அவன் எப்படி அன்பு கூறுவான்? அவன் பொய்யன் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பவுலையா சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொன்னாரப்பா. கிறிஸ்துவின் அன்புனால எங்க உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஆவியானவருடைய அன்புனால நிரப்புங்கப்பா. மேட்டிமையான கண், மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனம்
ஆவியானவர் சுட்டெரித்து போடுவாராக. சுய பரிதாபங்கள், சுய நீதிகள் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி சுட்டெரித்து போடுவதாக. எல்லா அசுத்தங்களை சுட்டெரிக்கிற அக்கினி. கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் உண்டாகட்டும் ஏசப்பா. நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாமல் இருக்கக்கூடாதுப்பா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். ஆவியின் வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஆவியிலே அனல் உண்டாகட்டும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒரு விஷயாய் எங்கள் சமூகத்திலே எங்கள் வெறுமையான ஆண்டவரை நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரை. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 112:5-6. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் முத ஜீசஸ் கால்ஸில் பேசின வார்த்தை. நான் அந்த வார்த்தை இருதயத்திலே நான் வேற ஏதோ சங்கீதம் 17 எடுக்கலாம் நான் நினச்சேன். சாமி நீ அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வேர்டை இருதயத்தில் ஆண்டவர் வைத்தார். ஒரு மனிதன் எல்லாரும் நினைக்கிறோம் அசைக்கப்படக்கூடாது, என்றென்றைக்கும் அசைக்கப்படக்கூடாதுன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 112:1-2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, ஒரு மனிதன் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கணும். பிரியமாய் போடப்படல, மிகவும் பிரியமாய். மிகவும் பிரியமா நம்ம காணப்படுறோமா? கிஸ்விக்கில் அத்தனை தேவ மனிதர்களும் யோவான் ஸ்நானகனை போல செயல்பட்டாங்க. பயங்கரமா இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, மிகவும் பிரியமா இருக்கிற தேவ மனுஷன். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் இரவும் பகலும். ஆனா கர்த்தருடைய கட்டளைகள், அவர் கொடுக்கிற கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருந்தா என் சந்ததி, என் பிள்ளைகளின் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களாம்? பலத்து இருப்பாங்க. ஸ்ட்ராங் நேஷன், பலத்த ஜாதியா இருப்பாங்க. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் குடும்பத்துல கர்த்தர் என்ன வைப்பாராம்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். தேவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையான மனிதனுக்கு ஏதோ ஒரு இருள், செம்மையானவங்களா இருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு இருள் இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவன் கர்த்தருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாய் நடந்தால் அந்த இருளிலே கர்த்தர் என்ன வைப்பாராம்? வெளிச்சம் உதிக்கும்.
தேவனுடைய கட்டளையில நீங்களும் நானும் மிகவும் பிரியமாய் நடக்கும் பொழுது என் பாதையில சத்துருவானவன் இருளை கொண்டு வந்தாலும் அந்த இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை, எல்லாருக்கும் கடன் கொடுக்கறதில்ல, அதாவது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த வேர்டை கவனிச்சிங்களா? செய்யத்தக்கவர்கள். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்ம எல்லா காரியமும் செயல்படணும். இவங்களுக்கு கொடுக்கலாமா ஏசப்பா, கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றிலும் எல்லா ரூபாயும் கொடுத்துட்டு ஒண்ணுமில்லாம இவங்க உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அப்படியே இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நான் எப்படி செயல்படணும் விரும்புறீங்க ஏசப்பா, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அவனை யாருமே அசைக்க முடியாது. அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்டா கூட பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும், உறுதியாயிருக்கும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பானா? அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தாவீது ராஜா சொல்றார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் ஐயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருடைய தலையையும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது, அவருடைய அபிஷேகம் புதியது, அவருடைய வல்லமை புதியது. நேற்று கொண்ட அபிஷேகத்தினால நான் இன்னைக்குள்ள நான் ஜெயிக்க முடியாது. நேற்று நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணல ஜீசஸ், அதனால இன்னைக்கு வர நான் பாடுகளெல்லாம் நான் எதிர்கொண்டுருவேன்னு சொல்ல முடியாது. நேற்றோட வல்லமை நேற்று. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு எனக்கு என்னென்ன போராட்டம் சத்துருவானவன் கொண்டு வரானோ மனிதர்கள் மூலமா எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா அதையெல்லாம் நான் ஜெயிக்கணும்னா தேவனிடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தையும் புதிய கிருபையையும் நானும் நீங்களும் தேவ சமூகத்துல தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிக்க முடியும்? ஏசப்பாவுடைய ரத்தம், இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை, சாட்சியின் வசனம். இந்த ரெண்டு நாளையும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆண்டோடைய பிள்ளைகளுடைய கொம்பு மகிமையா கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். நம்மளை என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. அவர் உயர்த்துற ஒரு நேரம் வச்சிருக்கிறார், எல்லாரும் கண்காண. யோசேப்பை என்ன செஞ்சாங்க? இதுவரை அவனை என்ன செஞ்சாங்க? அடிமையா பார்த்தாங்க. அவனை மோசமானவனா சித்தரிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம படிச்சோம்ல, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் எல்லாரும் கண்ணு காண மகிமையா உயர்த்துவாருங்க. அவர் கனம் பண்ற நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா ஒண்ணு நிச்சயம், எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பாவை பத்தி. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களே, யார் கனம் பண்றாங்களோ அவங்கள கனம் பண்றதுக்கு அவர் மகா வைராக்கியமா இருக்கார். அவர் தாவீது கர்த்தரை கனம் பண்ணா, கர்த்தரை உயர்த்தினாரா? ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி, அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோட மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர். உன்னை பிரபுக்களோடு கர்த்தர் உட்கார வைப்பார். இவனா ஆட்டிடையனா? இன்னைக்கு வரை இவன் சிறைச்சாலையில் இருந்தான். இன்னைக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ்ல அவனுடைய ஸ்டேட்டஸ் மாறியது, சிறைச்சாலை வஸ்திரங்கள் மாறியது, எல்லாம் மாறியது. ராஜாவோடு போஜனம் பண்ணும்படி உட்கார வைக்கிறார் ஆண்டவர். தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர்.
நம்மளை ஒரு நாள் உயர்த்தக்கூடாது. இருமாப்புல கழுத்துடையவர்களாய் பேசக்கூடாது. மேட்டிமையான பேச்சு ஒரு நாள் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினை. நீ இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட யாரும் விட மாட்டார். அவனை யாரும் அசைக்க முடியாது. நம்பர் 2, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீதிமொழிகள் 12:3 என்ன கூறுகிறது? துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. உன் வேற கூட கர்த்தர் அசைக்க விட மாட்டான். காரணம், இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள், அவர் மேல், அவருக்குள்ள நான் வேறு கொண்டு இருக்கணும். கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை என்ன செஞ்சிச்சு? அதிக வேர் இல்லாததுனால சீக்கிரம் உலர்ந்து போயிற்று. அப்போ ஆழமா இருக்கணும் என் வேர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என் வேர் ஆழமா இருக்கணும். அவர் மேல அஸ்திபாரம் இயேசுப்பாவா இருக்கணும். அவர் மேல் கட்டப்பட்டவளாய் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நடக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்படி நடப்பா என்றால் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட தேவ மனுஷனை எந்த புயல் தாக்கலாம், பெருங்காற்று வரலாம், பெரும் புயல் அடிக்கலாம், பெரு வெள்ளம் வரலாம் என் வாழ்க்கையில. ஆனால் எதுவும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினி சூளையில போட்டாங்க. என்ன நடந்துச்சு? அக்கினி அவங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. 4வது நபராய் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உலாவினார் சொல்லப்பட்டிருக்கு. வெளியே வர சொல்றாரு. வெளியே வராங்க. நேபுகாத்நேச்சர் சொல்றான், 3 பேரை அல்லவோ. அவன் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. எப்பா 3 பேரை தானப்பா போட்டோம், கட்டுண்டவர்களா போட்டோம். ஆனா 4வது ஒரு மனுஷர், ஒரு தேவ புத்திரனை போல் காணப்படுகிறார். இவர்கள் விடுதலையாய் அக்கினியின் நடுவில உலாவுகிறதை நான் காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். கட்டுண்டவர்களாய் போட்டாங்க. போட்ட யார்? அப்படி பலசாலிகள், இராணுவத்தில் பலசாலிகள் தூக்கி நடுவில் போட்டாங்க. ஆனால் போட்டவங்களை என்ன செஞ்சிருச்சு? அக்கினி எரிச்சு போட்டுச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளையே, சத்துருவானவன் 7 மடங்கு அக்கினியை உன் வாழ்க்கையில கொண்டு வரலாம். கர்த்தருக்காக நீங்க விசுவாச சோதனையில நிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாளானது அதை விளங்க பண்ணும். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். 3 பேரும் வராங்க. பிரபுக்கள், மந்திரிமார்கள், ராஜா எல்லாரும் மோந்து பார்க்கறாங்க. அக்கினியின் மனம் கூட வீசல. அவங்களுடைய சால்வைகள் சேதப்படல. முடியை தொட்டு பார்க்கறாங்க. முடி கருகி இருக்கா? மோந்து பார்க்கறாங்க. நோ, அக்கினி சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. நேபுகாத்நேச்சாரை பார்த்து, இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை.
ஒருவேளை அவர் விடுவிக்க வல்லவர்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுத்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. உமக்கு தெரிந்திருக்க நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லுவோமா? அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவங்களை வெட்கப்படுத்தலையே. ராஜா அழைக்கிறார், உன்னதமான தேவனுடைய தாசரே. என்ன ஒரு கௌரவ டைட்டில்! தானியேலுக்கு அப்படிதான் வந்தது, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். அப்படி நம்மளை யாராவது கூப்பிடுறாங்களா? தேவ மனுஷன். சூலமித்தியா சொன்னா எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, கணவரிடத்துல நம்மிடத்துல வந்து போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்றாங்களா? நம்மிடத்துல வந்து போகிற இந்த தேவனுடைய ஊழியக்காரி ஒரு பரிசுத்தவாட்டி என்று காண்கிறேன் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பெரிய ஆளு. இன்னும் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அவருக்கு தெரியும், அவர் உன்னை எப்படி கனம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்னை கனம் பண்ணுகிறவளை கனம் பண்ணுவேன். அவர் கனம் பண்ணுவாருங்க. சத்துருவுடைய வாயை கர்த்தர் அடைப்பார். இகழ்ந்தவர்கள் முன்னாடி துன்மார்க்கன் அதை கண்டு உன் தலையை கர்த்தர் மகிமையாய் உயர்த்தும் பொழுது துன்மார்க்கன் அதை பார்ப்பான், தன் பல்ல கடிச்சு கரைந்து போவான் போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துகிற கர்த்தர், மகிமையாய் உயர்த்துகிற கர்த்தர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, யார் கொம்பெல்லாம் வெட்டி போடுவேன் தெரியுமா? பயங்கரமான வார்த்தை. துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் நான் வெட்டி போடுவேன். அவர் வெட்டி போடுவாராங்க. அவனா தன்னைத்தானே உயர்த்திட்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார்றாங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அப்படி உயர்த்துறவங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த கொம்புகளை எல்லாம் அவர் வெட்டி போடுவாராம். நான் ஆண்டவருடைய பிள்ளைய கொம்பை தாவீது ராஜா சொல்றார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் ஐயா, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் சொல்ற, என் தயவினால் அவன் கொம்பு உயரும். நான் அவன் மேல தயவு வச்சிருக்கிறேன், என் பிள்ளை மேல அவன் மேல வச்சிருக்கிற தயவினால அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவனுடைய நாமத்தினால என் கொம்பு உயரும். ஹல்லேலூயா! கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அவர் மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குமா? அவருடைய வார்த்தையில் அஸ்திவாரம் இருக்குதா? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். யாருங்க நீதிமான்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நம்மளை விட எத்தனை நல்ல பேர் நல்லவங்க இருக்காங்க தெரியுமா? ஆண்டோட பிள்ளைங்கிட்ட அந்த அன்பை பார்க்க முடியலங்க. அவங்க எவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க, ஆனால் ஆண்டவரை தான் அவங்க பார்க்க முடியல. ஆண்டவரை அவங்க அறியாமல் இருக்காங்க. விற்க வராங்க, பாப்பா என்னடா வேணும், இது வேணுமாடா, அவங்க பேசுகிறதே அவ்வளோ பாசமாக இருக்கு. யாரோ எவரோ. ஆனால் அதே இது பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைங்க பாருங்களேன், ரஃப் அண்ட் டப், பொறாமை, மேட்டிமை எல்லாம் இருக்குது நம்மளுக்குள்ள. எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். அவ்வளோ பாசமாக அஃபெக்ஷனாக பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற அன்பை ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட பேச முடியல. ஊழியக்காரங்க ஒரு விசுவாசிகள் இடத்துல அன்பா பேசுறத பார்க்க முடியல. ஸ்ட்ரிக்ட் அவசியம்தான், அதே சமயத்தில் அன்பு முக்கியம். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ட்ரிக்டாகவும் பேசலாம், ஆனால் அதே சமயத்தில் அன்பையும் தேவன் எதிர்பார்க்கிறேன். நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நான் குறை உள்ளவள்ங்கிறது ஆண்டவருக்கும் தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும், என் சூழ்நிலையெல்லாம் தெரியும் அவருக்கு. என் பாதைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். வேணுக்குன்னே லேட்டாக வருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார். அது தப்பு. வேணுக்குனே அலட்சியம் பண்ணி நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவருக்காக. நான் இவ்வளோ பொறுத்துற பண்ணலை, என்னை பொறுத்தல நான் பொறுத்துற பயப்படுறேன். ஆனால் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு என்னால் கொடுக்க முடியுமோ அவர் கிருபை தர்றபடி தான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். என்ன கனம் பண்ணார்ல,
நானும் அவரை கனம் பண்ணுவேன். எங்கள் அப்பாவை நான் கனம் பண்ணணும். இனி அசட்டை பண்ணிக்கிறவன் நான் அசட்டை பண்ணுவேன்னு சொல்லலை, அவனே கனவீனம் பண்ணப்படுவான், அவனே கனவீனமா போயிடுவான் ஆண்டவர் சொல்றார். அவர் யாரையும் கனவீனம் பண்ணுகிற தேவன் அல்ல, அவனே கனவீனமா போயிடுவான். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வேரும் அசையாது. வேற கூட யாரும் அசைக்க விட மாட்டார் ஆண்டவர். நீதிமொழிகள் 12:12 என்ன கூறுகிறது? நீதிமொழிகள் 12:12 துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நம்ம வேறு கூட கனி கொடுக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திரு. நான் நிலைத்திருக்க மாட்டேன், உங்ககிட்ட இருக்க முடியாது அப்படின்னா நான் எப்படி போடப்படுவேன்? வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அவைகளெல்லாம் சுட்டு என்ன செய்வாங்க? அக்கினியில என்ன செய்வாங்க? சுட்டெடுத்து போடுவாங்க தேவதூதர்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். செடியாகி ஏசப்பாவோட கொடியாகி இனிதா எஸ்தர் ஏஞ்சல் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாள். ஆனா நான் செடியோட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன்னா எங்க அப்பாவோட தான் இணைஞ்சு என் வாழ்க்கை இருக்கும். அவர் எல்லா சூழ்நிலை அவர் கூட இருப்பாரு. செடியாகி இயேசு கிறிஸ்துவோடு, கொடியாகி இனிதா எஸ்தர் ஏஞ்சல், கொடியாகி தேவனுடைய பிள்ளையாகி நீ இணைந்திருந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். உன் வேர் கனி கொடுக்கும். வேர்பலா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டுருக்கேன் அதெல்லாம் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். வேர்பலா வேர் கனி கொடுக்கும். நீயே மிகுந்த கனி கொடுப்பாய். நீ ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை உன்னில் நிலைத்திருக்கிறதா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தையே நம்ம தூக்க மாட்டோம், பைபிளை வாசிக்க மாட்டோம்னு இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க வாலிப பிள்ளைங்க. இவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றியே. நான் சாபம் போட விரல, நான் அசட்டை பண்ணாத நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் வந்து எப்படிங்க அசட்டை பண்ண மனசு வருது? ஒரு 2 வருஷம் வாசிக்க கூடாதா? முழங்கால நின்று தேவ மனுஷன் சொன்னார், காட்வின் மோசஸ் சொன்னேன். இது எழுதின பாட்டு யார் பாட்டு தெரியுமா? எபின் ஜெபசிங் அண்ணன் பாட்டு. அண்ணன் முழங்கால நிற்பாராம், முழங்கால பைபிள் வாசிப்பு. அதுக்காக உட்காந்து வாசிக்க நான் தப்பு நான் சொல்லலை, ஆனால் கொஞ்ச நேரம் முழங்கால நின்றும் வாசிக்கலாம். உட்காந்து வாசிப்பது நான் தவறு என்று நான் சொல்லவில்லை, அப்படி ஆண்டவரும் சொல்லலை. ஆனால் முழங்கால நின்று கொஞ்சம் வசனம் வாசிக்கிறது மிகுந்த ஆசீர்வாதம். முழங்காலில் நின்று வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. வேதத்தை வாசிக்க, இந்த வேதத்தை ஏந்த சர்ச்சைக்கு வரும்போது ஸ்ட்ராங்கா பேசுறாங்க ஊழியக்காரங்க. வேதத்தை கொண்டு வராம வந்துடாதீங்க, இல்லைன்னா பரவாயில்ல வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை ஏந்த நீ வெட்கப்படக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சுமக்க வெட்கப்படக்கூடாது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உனக்கு துன்பமே இல்லைன்ட்டார் ஆண்டவர். வந்து துன்பம் என்ன பார்த்தா விலகி ஓடிடும், பிசாசு கொண்டு வரலாம், அது ஒண்ணுமில்லாம போயிடும். கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். எத்தனை தடவை காதுல வாங்குறோம், எத்தனை ஊழியக்காரங்க சொல்றாங்க, தாய் தகப்பன் சொல்றாங்க, வேதத்தை வாசி, இதை நேசி, இதை சுவாசி. ஏதோ சொல்றாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா நீ கேளு, காதுல கேட்காத. மனம் மூட
வாழு, யாருக்கு நஷ்டம்? நீதான் அவமானப்படுவ. கர்த்தரை கனம் பண்றவங்கள கனம் பண்ணுவார் ஆண்டவர். அவர் அசட்டை பண்றவங்க கனஈனம் பண்ணப்படுவாங்க. ஆண்டவர் கனஈனம் பண்றவர் அல்ல. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கனஈனம் பண்ணப்படுவார்கள். நீதான் பண்ணப்படுவ. கர்த்தருடைய வார்த்தையை சுமக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர மாட்டேன், நேசிக்க மாட்டேன், பைபிளை தொட மாட்டேன்னு சொல்றியே. வேதத்துக்கு நீ அநியாயம் செய்வாயோ? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உன் பிள்ளை மேல் ஆண்டவர் கை வைப்பேன்னு சொல்றார். தகப்பனே, தாயே, அன்பு மகளே, மகனே, மேக்கப் போடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. என்னென்ன கிளிப் வைக்கணும், என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஒரு 2 வார்த்தை வாசிக்க கூடாதா? முழங்கால நின்று ஒரு 2 வார்த்தை, 2 words மனதிலேயே. வயதான காலத்தில் பார்ப்போம்னா உன்னை எப்படிங்க ஆண்டவர் கனம் பண்ணுவாரு? நீ தள்ளாடிக்கிட்டு தான் இருப்ப. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. மனமோன போக்கல எந்நேரம் செல்போன். மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் தீய வேதம். சங்கீதம் 46:5. அடுத்து யார் அசைக்க முடியாதுன்னு பாருங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நெக்ஸ்ட் வசனம், ஆகையால் அவர் அடைக்கலம், நமக்கு பெலன், ட்ரபிளான நேரத்தில், ஆபத்து காலத்தில் பிரசன்ட் ஹெல்ப், எவர் பிரசன்ட் ஹெல்ப், அனுகூலமான துணையுமானவராய் கர்த்தர் கூட இருப்பார். ஆகையால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமி நிலை மாறினால், அவருடைய ஷேப்பை விட்டு மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள், பெரிய சுனாமி உன் வாழ்க்கையில வந்தாலும், அதான் அர்த்தம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள்லாம் ஷேக் ஆனாலும், எல்லாம் ஷேக் ஆகலாம், ஆனா நீ ஷேக்காக ஆண்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உன்னடிவே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உன்னடிவே இருக்கிறார். மலைகள் அசைக்கப்படலாம், நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் அசைக்கப்படலாம். நான் நம்பும் பூமி நிலை குலைந்து போனாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன்
என் இயேசு ஒருவரை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம மலை மாதிரி நம்பி இருக்கிற அம்மா விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், ஆனால் கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபை ஒரு நாளும் விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு சொல்லி நம்ம மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. உன்னடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அதனால நீ உன்னை யாரும் அசைக்க முடியாது. அதிகாலையிலே தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவார். என் குடும்பத்திற்கு சகாயம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்திற்கு அதிகாலையிலே ஹெல்ப் கிடைக்கும். அதிகாலையிலே ஹெல்ப் கிடைக்கும். உன்னை யாரும் அசைக்க முடியாது. காரணம், ஜீவனுள்ள தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். காரணம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறது யாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அதனால யாரும் நம்மை அசைக்க முடியாது. தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 62:2, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா நினைச்சுக்கிட்டாரு, சவுல் விரட்டி வரதுனால கொஞ்சம் நம்ம அசைக்கப்படுவோமோன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததோ என்னமோ தெரியல. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப தெளிவாக சொல்றார் அதே வசனத்தை. சங்கீதம் 62:6, அவரே என் கன்மலையும், அவர் என் கன்மலையா இருக்கார். He is my rock, He is my salvation, என் ரட்சிப்பு. He is my refuge, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் அசைக்கப்படுவேன்னு சொல்லிட்டு, நான் அதிகமாக நான் அசைக்கப்பட மாட்டேன், கொஞ்சம் யாராவது அசைக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது போல. ஆனால் தெளிவாக திரும்பி அந்த வேர்டை சொல்லிட்டு ஏன் இப்படி சொன்னோன்னு நான் நினச்சாரோ என்னமோ தெரியல. அவர் என் கண்மலையாக இருக்கார், அவர் என் ரட்சிப்பாக இருக்கார், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கார். நான் என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் அசைக்கப்படுவேன் இல்லை. நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் திரும்ப அவர் கிளியர் பண்றார், நான் அசைக்கப்படுவது இல்லை, என்னை யாரும் அசைக்க முடியாது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆண்டவர் இருக்கிற இடத்தை யாராவது அசைக்க முடியுமா? அப்பா உட்கார்ந்து இருக்கிற இடம் சீயோன் பர்வதம். அந்த இடத்த போய் யாராவது அசைச்சு பார்க்கட்டுமே, எங்க அப்பனை போய் அசைக்கட்டுமே, அசைக்க முடியாது. அது மாதிரி அடுத்த வசனம் வாசிங்களேன், 2வது வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, மலைகள் எப்படி எருசலேமை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது போல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் சூழ்ந்து மதிலா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்க என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் அந்த சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை யாரும் அசைக்க முடியாது. அடுத்த வசனம் சங்கீதம் 21:7, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, ராஜா யார் மேல நம்பிக்கையா இருக்காரா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அவருக்கு என்ன தயவு கிடைக்குதா? உன்னதமானவருடைய தயவு ஒரு மேல இருக்குது. அதனால யாரு ராஜாவனா, யாரு தாவீது ராஜாவை யாரும் அசைக்க முடியாது. உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஒரு மனிதன் மேல கர்த்தருடைய தயவு இருக்கும்போது யாரும் அசைக்க முடியாது. சாம் ஜெபத்திர அங்கிள் ஒரு நாள் ஆண்டோடைய வார்த்தையை காதுல துணிச்சதாம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய சிங்காசனத்தை கர்த்தர் நம்மளுக்குன்னு ஒரு சிங்காசனம் கொடுக்கிறார். நான் எப்படிங்க? கிருபையினாலே. ஹல்லேலூயா. கிருபையினாலே. அந்த ஒரு நாள் மறந்துடக்கூடாது.
எல்லாம் அவர் கொடுக்கிற கிருபை. உன்னதமான தயவினால் அசைக்கப்படாதிருப்பேன். அடுத்து சங்கீதம் 30:6-7. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். யார் சொன்னா? தாவீது ராஜா சொல்றார். அவர் சொன்னாராம், நான் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டேன். ஐ வில் நெவர் பி மூவ்டு. என்ன யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். ஆண்டவரே, உடைய தயவு முன்னாடி சொல்வார், உடைய கோபம் ஒரு நிமிஷம், உடைய தயவோ நீடிய வாழ். உங்க தயவுனால நான் என்னைக்கும் அசைக்கப்பட மாட்டேன். உம்முடைய தயவுனால நீர் என் ஸ்தானத்தை, நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். எப்படிங்க என் வீடு திடமா நிற்குது? அவருடைய தயவு. இல்லை நம்ம குடும்பம் அழிஞ்சிருக்கோம், என்னைக்கும் நம்ம அழிஞ்சு போயிருப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்மளும் நினைச்சிருப்போம் நம்ம ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லைன்னு. ஆண்டவர் கோபப்படும் போது, அவருடைய முகத்தை மறைக்கும் போது நாம் கலங்கினவர்களாய் மாறி போகிறோம். உடைய முகத்தை எனக்கு மறைக்க வேண்டாம் ஆண்டவரே. தாவீது ராஜா கெஞ்சி கேட்கிறார். உடைய கோபம் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, உடைய தயவோ நீடிய வாழ்வு ஆண்டவரே. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். உடைய தயவுனால கர்த்தாவே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். கடைசியாக சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இது ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது ஒரு அதை என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஸ்லோகன் சொல்லுவாங்க, அதை இருக்கணும். அதாவது ஐ ஹவ் செட் த லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எனக்கு முன்னாடி வைத்து அவரையே அவர் என்ன சொல்றார் பார்த்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நான் செயல்படும் பொழுது அவர் ஹீஸ் அட் மை ரைட் சைடு. ஸோ ஐ ஷால் நெவர் பி மூவ்டு. என்னை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் செட் பண்ணி வச்சுக்கிறோமா? இங்கிலீஷ் வேலை போட்டிருக்க, ஐ ஹவ் செட் த லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்னாடி வச்சு அவரை நோக்கி கொண்டு இருக்கிறோமா? இல்லை செல்ஃபோனை முன்னாடி வச்சு, செல்ஃபோன் என்ன சொல்லுது? காலையில் எந்திரிச்ச உடனே செல்ஃபோன், காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் ஃப்ரெண்ட், குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங் அம்மா. யாருக்கு குட் மார்னிங் சொல்கிறோம்? யாருக்கு சார்ஜ் போடுறோம்? உனக்கு சார்ஜ் போடு. நீ சார்ஜ் இல்லாமல் ஆவியில் அனல் இல்லாமல் இருக்கிறியே, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடு, நீ சார்ஜ் ஆவ. எந்திரிச்ச உடனே செல்போனுக்கு சார்ஜ் இருக்கா? செல்போனுக்கு ஒரு குட் மார்னிங் குட் நைட். செல்போனை பக்கத்தில் வைத்து நானும் செல்போனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, மனம் திரும்புவாயா? எவ்வளவு வேதனை தெரியுமா? எவ்வளோ ஒரு வேதனை கேட்டா. நீ அந்த காலத்து ஆளு, நீ 90வது வருஷம் ஆளு, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஆளு, நாங்களாம் 20 கிட்ஸ், ஏதோ ஒரு கிட்ஸ். யோசிக்க வேண்டிய விஷயம். வாலிப சமுதாயம் கெட்டு சீரழிந்து போயிருக்கு. வெக்கமால கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறியா? செட் பண்ணி வச்சிருக்கிறியா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் எழுந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு 11 கூட நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். நம்முடைய கோத்திர தலைவனாகிய தாவீது சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார். காது மந்தமா இருக்குதா? பைபிளை தொடாத.
எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு வர்றது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். மகனே மகளே, கர்த்தரை கனம் பண்ணுவாயா? தாய் தப்பனை ஏத்து பேசுறது, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவப்பிரியர கடைசி நாட்களில் பவுலையா சொல்றார். பெரிய லிஸ்ட் போட்டிருக்கார், 19 லிஸ்ட் நினைக்கிறேன். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம் வரும். மனுஷர்கள் சுபாவ அன்பே இருக்காது. தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க, பெற்றாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அகந்தை உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், இணங்காதவர்கள். பெரிய லிஸ்ட் போட்டிருக்கார் பவுலையா. நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்க அப்படிதான் காணப்படுறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். இதோ அம்மா சொல்றாங்க, அம்மா முழங்கால் போட்டு அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க ஆண்டவரை தேட வேண்டாமா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கண்மலை உச்சிகளிலிருந்து உன்னை காண்கிறவர், குன்றுகளிலிருந்து உன்னை பார்க்கிறவர். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் அன்பு கூறாதா? என் பிள்ளை என்னிடத்தில் அன்பு கூறாதா? என் கூட கொஞ்ச நேரம் செலவு பண்ணாதா? தனி ஜெபம் பண்ணாதா? குடும்ப ஜெபத்துக்கு வராதா? தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட எந்த மட்டும் தாழ்த்த மனதில்லாது இருப்பாய். ஏன் ஒரு நிமிஷம் முழங்கால் போட முடியாதா? ஒரு நிமிஷம் 24 hours கொடுத்திருக்கிறாரு அப்பா. ஒரு நிமிடம் தேவனை நினைக்க ஒரு நிமிஷம் கூட இல்லையா? உன் ஜீவனை, உன் சுவாசத்தை தம் கையிலே வைத்திருக்கிற கர்த்தர் மறந்து திரிகிறாயே சீயோன் குமாரத்தியே. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவு உன்னை ஆண்டு அசைக்கப்பட விட மாட்டார். அடுத்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அடுத்து யார் அசைக்க முடியாது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என் ஜீவித யாத்திரையில் நீதியின் கைகளால் தாங்கிடுனோ, நீதிமானாய் என்னை மாற்றிடுனோ. நீதியின் கைகளால் தாங்கிடுனோ, நீதிமானாய் என்னை மாற்றிடுனோ. கூரிருள் தாழ்மர ஏத்திடும்போல் கூட இருந்து நடத்திடுனோ. கூரிருள் தாழ்மர ஏத்திடும்போல் கூட இருந்து நடத்திடுனோ. என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என்னாலுமே என் பாதையில்
என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என் ஜீவித யாத்திரையில் ஆலியின் ஓலங்கள் சாரமில்லா, அக்னியின் சூடினால் கேதமில்லா, ஆஸ்வாசநாயகன் ஈசுநாதன் ஆசிரயமாய் என்றே முன்பிலுண்டு. ஆஸ்வாசநாயகன் ஈசுநாதன் ஆசிரயமாய் என்றே முன்பிலுண்டு. என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடே உண்டு. என் ஜீவித யாத்திரையில். நன்றி தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, அடியாளை மறைத்து பரிசுத்தாவியானவர் வார்த்தைகளினால் தம்மை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமே உள்ளதாய் கடந்து வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 1 30 60 100 பலன் கொடுக்க பரிசுத்தாவியானவர் கிருபை செய்ய போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த மாதம் முழுவதும் இந்த புதிய வருடம் முழுவதும் இப்படி திருக்கரங்களில் மீண்டும் ஒரு விசையாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகளின் மேல் வைக்கப்பட்டிருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பிள்ளைகளை விசாரிப்பீராக ஆண்டவரே. நீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிற கர்த்தர். உடைய பிள்ளைகளை நீங்க விசாரிங்க ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னென்ன கவலை இருக்கிறோம் ஏசப்பா, உடைய பிள்ளைகள் எல்லா கவலைகளையும் உன் மீது இந்த வேளையில வைக்கிறாங்கப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்திலே நிற்பார். எங்களை எத்தனையோ பேர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாங்கப்பா. எளியவர்களாக எங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு எங்கள் வலது பாரசத்தில் நிற்கிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை காக்கும்படியாய் எங்கள் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்கள் வலது பாரசத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உன்னதமான தயவினாலே நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. ராஜா அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். பிள்ளைகள் வாக்கியிலே காணப்படுகிற, சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகுவதாக. அற்புத அடையாளங்களோடு கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பலத்தினால் இடை கட்டுவீராக. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய இரத்தத்தின் வல்லமை பிள்ளைகளுடைய சிரசிலே இறங்கட்டும். உடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. நீர் இவர்களுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி இவர்களை குணமாக்கி பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொடுக்கிற கர்த்தர் உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டு நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு முன்னே செல்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவோம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்கிற குடும்பமாய் அடியாரின் குடும்பம், சகோதரன் குடும்பம், ஊழியக்காரர்கள் குடும்பம், இங்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்களையும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு பயப்படணும் ஆண்டவரே. உடைய வழிகளில் நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நாளைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பிரயாணப்பட்டு போவாங்க. அவரவர் தொழில் செய்ய பிரயாணப்பட்டு போவாங்க ஏசப்பா.
பிள்ளைகளோடு உடைய கிருபையின் பிரசனம், தயவின் பிரசனம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப கண்மணி குழந்தைகள், சின்ன குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் போராடி பார்த்து தோல்வியடைற்றவர்களாக என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் யாரையும் அசைக்க முடியல ஏசப்பா. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுகிற தேவன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையினாலே அசைவம் உண்டாகட்டும். நீர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி, தங்கச்சி, குட்டி பிள்ளைங்க, கண்மணி குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள் எல்லார் மேலும் ஆவியானவருடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, தொடுதல் உண்டாகட்டும். பேரின்ப நதியினாலே இவர்கள் தாகத்தை தீர்த்து அனுப்புவீராக. போவாஸ் ரூத்திடம் சொன்னாரே, நீ வெறுங்கையோடு உன் மாமியார் இடத்துக்கு திரும்பி போக கூடாதுன்னு, உன் போர்வையை விரித்து பிடி, 6 படி மரக்கால் வார்கோதுமை கண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. உமது பேரின்ப நதியினால் பிள்ளைகள் தாகத்தை தீர்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறது. உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பலன் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும். எங்கள் வலது பாரசத்தில் எப்பொழுதும் நிழலாய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் கடந்து வரட்டும் ஏசப்பா. சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கர்த்தர் கட்டி போடுவதற்காய் நன்றி அப்பா. சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் உறவு சீர் பொருந்தட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி சந்தோஷமா வாழணும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் உழவுவீராக. பிள்ளைகள் பெற்றோர் நடுவிலே பிள்ளைகள் சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராக. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் சொல்யூஷனை இந்த நாளிலே கர்த்தர் உண்டாக்குவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நின்று போவதாக. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் கர்த்தர் வெளிப்படுவாராக. பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பீராக. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னவரே. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உம்மை கீர்த்தனம் அடுபடியாக இரட்டை கலைந்து போட்டு ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் இடை கட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் சோதரர்களுக்கு